الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ بوأنا لإبراهيم مكان البيت وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير ثم ليقضوا تفثهم وليوفوا نذورهم وليطوفوا بالبيت العتيق. ஓதுங்க. சூரத்துல் ஹஜ்ஜுடைய நேற்றைய பாடத்தில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் ஹராமுடைய சிறப்புகள் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். மஸ்ஜிதுல் ஹராமிலே யாரும் அநியாயத்தை நினைக்கக்கூடாது, அநியாயத்தை யாரும் நினைக்கக்கூடாது என்ற விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். அநியாயத்தை நினைப்பது கூட மஸ்ஜிதுல் ஹராமில் பெரும் அதாபை தரும் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது ஹஜ்ஜுடைய பாடத்தின் பக்கம் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் தெளிவுபடுத்துகிறார். وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் காபத்துல்லாஹுடைய இடத்தை காட்டிக் கொடுத்தோம். وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் அந்த காபாவுடைய வீடு எந்த இடத்தில் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் காட்டிக் கொடுத்தோம். ஏனென்றால் இபாதத்துக்காக
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தை இடத்தை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தானா முதலாக இந்த காபாவை கட்டியவர்கள் என்றால் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் இந்த காபத்துல்லா இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூஃபானின் பொழுது அல்லாஹ் இந்த காபாவை உயர்த்தி விட்டார். புகாரி முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதின் வுதிய அவ்வல், முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்கா முக்கர்ரமாவுடைய மஸ்ஜிதுல் ஹராம். பிறகு எது என்று கேட்டேன். சொன்னார்கள் பைத்துல் மக்திஸ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், கம் பைனஹுமா, மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையில் எவ்வளோ காலங்கள் கழிந்தது? சொன்னார்கள் 40 சனா, 40 ஆண்டுகள். முதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம். அதைத்தான் அல்லாஹ் இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதன் லில்ஆலமீன். அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்லே அல்லாஹ் மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதலாவது வீடு மஸ்ஜிதுல் ஹராம் தான் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஆகவே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் எந்த இடத்தில் அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ, அதோடு அல்லாஹ் 3 கட்டளைகளையும் விட்டார். முதலாவது கட்டளை என்ன? அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு எதையும் இணையாக்க கூடாது. காபத்துல்லாஹ்வை கற்றது சரி, ஷிர்க் வைக்க கூடாது. அல்லாஹோடு யாரையும் சேர்க்க கூடாது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஷிர்க். எந்த வகையிலும் ஷிர்க் வந்துவிடக்கூடாது. இபாதத்துகளிலோ துஆக்களிலோ அல்லாஹுவை தவிர எங்களுக்கு யாருமே கிடையாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே இபாதத் செய்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய இபாதத், எங்களுடைய இஸ்திஆன், எங்களுடைய ஹஜ், எங்களுடைய ஜகாத், எங்களுடைய நேர்ச்சை எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். ஹுப்பு லில்லாஹ், அல் புக்லு லில்லாஹ், கோபிப்பது அன்பு வைப்பது எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான். மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், வாழ்வதும் மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக தான். அதனாலதான் ஷிர்க் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. இது அல்லாஹ் போட்ட முதலாவது கட்டளை.
அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ. இரண்டாவது கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் போட்டான், وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ. என்னுடைய வீட்டை சுத்தம் செய்யுங்கள். என்னுடைய வீட்டை சுத்தம் செய்யுங்கள். யாருக்காக சுத்தம் செய்ய வேண்டும்? காபாவை. லித்தாயிஃபீன், அங்கு வந்து தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக. காபத்துல்லாவுக்கு சென்று தவாஃப் செய்யக்கூடியவர்களின் அந்தஸ்து மிக கண்ணியமானது. இதே போன்று வல்காயிமீன், அங்கு வந்து நின்று வணங்கக்கூடியவர்களுக்காக. வர்ருக்காஇஸ் சுஜூத், ருக்கு செய்யக்கூடியவர்கள், சுஜூது செய்யக்கூடியவர்களுக்காக என்னுடைய வீட்டை பரிசுத்தம் செய்யுங்கள். இரண்டாவது கட்டளை. மூன்றாவது கட்டளை அல்லாஹ் وَأَذِّنْ فِي النَّاسِ وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ. ஹஜ்ஜுடைய அழைப்பை மக்களுக்கு விடுங்கள். இந்த மூன்று கட்டளையும் அல்லாஹ் விதித்தது யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ் என்று வரும் பொழுதே சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் தான் முதலிடத்துக்கு வரும். ஹஜ் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அல்லாஹ் அவர்களை வைத்துதான் ஹஜ்ஜுடைய முதல் விடயத்தை அல்லாஹ் ஆரம்பம் செய்தார். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ், அவர்களுடைய பேரையும் குடும்பத்தையும் பற்றி அல்லாஹ் ரெண்டு இடத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிருக்கிறார். முதலாவது சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ், இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன் ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஹஜ்ஜுடைய வழிகாட்டி, இந்த ஹஜ்ஜுடைய முன்மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பா ஆஸரோடு பேசிய விடயத்தையும், இذ قال إبراهيم لأبيه آزر أتتخذ أصناما آلهة. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பா ஆஸரை பார்த்து சிலைகளை கடவுளாக எடுக்க போறீங்களா என்று சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யார்? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 69 தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 25 சூறாக்களில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு முக்கியமானவர். சூரத்துல் ஃபாத்திஹாவில் படித்ததை போல கிதாபுல்லாஹோடு ரிஜாலுல்லாஹும் ஆக முக்கியம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ் அருள் செய்தவர்கள்தான், அவர்கள் ஒருவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் 25 சூறாக்களில் 69 தடவை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான். முக்கியமாக சகோதரர்களே, சூரா பக்ராவை நாங்கள் ஓதும் பொழுது சூரா பக்ராவுடைய 125, 127, 258 இதே போல 260வது ஆயத்துகளிலெல்லாம் சூரா பக்ராவில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதே போன்று சூரத்துல் அன்ஆம், சூரா ஹூத், சூரா மரியம், சூரா ஹஜ், சூரா அன்கபூத், சூரா ஜுஹ்ருஃப், சூரத்துல் தாரியாத், சூரா மும்தஹினா, இவ்வளோ சூறாக்களில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த ஹஜ்ஜுடைய, இந்த கஅபாவுடைய 3 கட்டளைகளை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னால், அல்லாஹ் வேறொரு நபியை தேர்ந்தெடுத்திருக்கலாமே, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம் என்ற ரசூல்மார்கள் ஒருவர். அவர்களுடைய அந்தஸ்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடுத்ததாக 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்து தான். அதற்கு அடுத்ததுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கடுத்ததுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவர்களுக்குத்தான் உலுல் அஸ்ம் என்று சொல்லுவது. உலுல் அஸ்ம் என்று சொல்வது. அல்லாஹ் இந்த அனைத்து நபிமார்களுடைய பெயர்களையும் சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். وَإِذْ أَخَذْنَا مِنَ النَّبِيِّينَ مِيثَاقَهُمْ وَمِنْكَ وَمِنْ نُوحٍ. அல்லாஹ் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ், நபியே உங்களிடம் ஒப்பந்தம் எடுத்தோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒப்பந்தம் எடுத்தோம், இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒப்பந்தம் எடுத்தோம், இதே போன்று மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا, கடினமான ஒப்பந்தம் எடுத்தோம். அதுதான் உலுல் அஸ்ம் என்ற நபிமார்கள் என்று சொல்வது. அதில் ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதே போன்று அல்லாஹ் சூரத்து ஷூராவிலே شَرَعَ لَكُم مِّنَ الدِّينِ مَا وَصَّى بِهِ نُوحًا وَالَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ وَمَا وَصَّيْنَا بِهِ إِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى أَنْ أَقِيمُوا الدِّينَ وَلَا تَتَفَرَّقُوا فِيهِ. அல்லாஹ் சொல்றான், ஷரீஅத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். அந்த ஷரீஅத்தில் உள்ளதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்ன ஷரீஅத்? அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், இஸ்லாத்தை பிரிந்து விடாதீர்கள். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்தஸ்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலுல் அஸ்ம் என்ற நபிமார்களில் 2வது இடத்தை அடைகின்றார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அவர்களை ஹலீலாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். ஏன் இந்த ஹஜ்ஜுடைய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களை கொண்டு கஅபாவை கட்ட வைத்தான் என்றால், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், فإن الله تعالى قد اتخذني خليلا كما اتخذ إبراهيم خليلا. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக தேர்ந்தெடுத்ததை போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக, நண்பனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றார்கள். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2வது சிறப்பு,
وَاتَّخَذَ اللَّهُ إِبْرَاهِيمَ خَلِيلًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்ததாக சூரத்து நிசா 125வது ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இது அவர்களுடைய இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மில்லத்துல் ஹாலிதாவை கொடுத்தான். மில்லத்துல் ஹாலிதா என்றால் எல்லோருமே நாங்கள் பின்பற்றுவது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான். ஒரு துஆவே இருக்கிறது, அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ அலா கலிமத்தில் இஹ்லாஸ் வ அலா தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா மில்லதி அபீனா இப்ராஹிம் ஹனீஃபன் முஸ்லிமா வ மா கான மினல் முஷ்ரிகீன். இது அஹ்மதில் வரக்கூடிய இந்த துஆ. இது நபி அவர்கள் காலையில் ஓதுவார்கள், அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்திலே நாங்கள் காலையை அடைந்தோம். வ அலா கலிமத்தில் இஹ்லாஸ், கலிமத்துல் இஹ்லாஸிலே காலை அடைந்தோம். வ அலா தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீனை ஏற்றுக்கொண்டோம். வஅலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம், எங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் முஷ்ரிக்குகள் அல்ல. இதுதான் இந்த இடத்தில் முக்கியமானது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மில்லத்துன் ஹாலிதாவை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான் சூரத்து நிசாவிலே, வத்தபிஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, மில்லத்து இப்ராஹீமை நேர்வழி நடந்தவர்களாக பின்பற்றுங்கள் நபியே. இது அல்லாஹ் இரண்டாவதாக கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புத் தீனி இலல்லாஹி அல் ஹனீஃபிய்யத்து ஸம்ஹா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மார்க்கம் நேரான மார்க்கம். நேரான மார்க்கம் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. சகோதர சகோதரிகளே, அடுத்த சிறப்பாக மூன்றாவது சிறப்பாக அல்லாஹ் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் நெருப்பை பர்தன் வசலாமனாக அல்லாஹ் ஆக்கினான். குளிராகவும் சாந்தியானதாகவும் மாறு என்று அல்லாஹ் நெருப்பை மாற்றியது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான். நும்ரூதுடைய ஆட்சியிலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் நெருப்பில் போட்ட பொழுது அல்லாஹ் அந்த நெருப்பை பர்தன் வசலாமன், قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم, நாங்கள் நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது குளிரானதாகவும் சாந்தியானதாகவும் மாறிவிடு. இது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த மூன்றாவது நிஅமத். நான்காவது, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன துஆக்களை எல்லாம் செய்தார்களோ அவைகளெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தார். குர்ஆனிலே தனியொரு சூரா இருக்கிறது, சூரா இப்ராஹிம். நாங்கள் பார்த்து வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு எங்களுக்கு முக்கிய வாழ்க்கையில். ரமலானிலே குர்ஆன் ஓதுவோம். இந்த குர்ஆனிலே தனியொரு சூரா சகோதரர்களே, சூரா இப்ராஹிம். இந்த சூரா இப்ராஹிமிலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த மக்காவை அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக.
வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலைகள் வணங்குவதை விட்டு யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. சூரா இப்ராஹீமில் தொடராக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அடுத்ததாக சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்கள் ஊருடைய பாதுகாப்புக்கு, தன்னுடைய பிச்சலத்துக்கு, குடும்பத்துக்கெல்லாம் துஆ கேட்டார்கள். ذُرِّيَّாவுக்கும் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ் ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எனக்கு தொழுகை நிலைநாட்டும் பாக்கியத்தை தருவாயாக, எனது பிச்சலத்தினர்களுக்கும் பரம்பரையினர்களுக்கும் தொழுகை நிலைநாட்டும் பாக்கியத்தை தருவாயாக என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரா இப்ராஹீமிலே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்களை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் இவ்வளோ பாக்கியங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்களை ஹலீலாக ஆக்கியிருந்தான். நேரான மில்லத்துன் ஹாலிதாவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவருடைய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தான். எவையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆகவே அல்லாஹ் இந்த உயர்ந்த இடத்தில், இந்த காபத்துல்லாஹ் என்ற இந்த இடம், மஸ்ஜிதுல் ஹராமிலே இந்த 3 கட்டளைகளை அல்லாஹ் ஏன் விட்டான்? இவ்வளோ சிறப்புடையவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள். முதலாவது கட்டளை என்ன? ஷிர்க் வைக்காதீங்க. இரண்டாவது கட்டளை என்ன? சுத்தம் செய்யுங்க காபாவை. மூன்றாவது கட்டளை என்ன? அதான் சொல்லுங்க, அறிவிப்பு செய்யுங்க ஹஜ்ஜ பத்தி. இந்த 3 கட்டளைகளையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான் என்றால், உலகத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் சில விடயங்களை, குர்ஆனை, இந்த மார்க்கத்துடைய விடயங்களை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பது கிடையாது. இன்னல்லாஹ யுஅத்து தீன், இந்த தீனை கொடுப்பது யாரை அன்பு வைத்தானோ அவர்களுக்கு மாத்திரம்தான். துனியாவை அல்லாஹ் விரும்பியவர்கள், விரும்பாத எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் தீனை அல்லாஹ் யார் மீது அன்பு வைத்தானோ அவருக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுப்பான். இவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த காபத்துல்லாஹ்விலே இந்த வேலைகளை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்றால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக இருந்ததால் தான் அல்லாஹ் கொடுத்தான். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உயர்ந்த சிஃபாத்துகளை அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஏன் இந்த தஃப்சீரிலே இவைகளெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் என்றால், கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சிஃபாத்துகளை நாங்கள் எங்களிடம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உயர்வது நல்ல குணங்களால் தான், உடம்பால் அல்ல, நிறத்தால் அல்ல. ஒரு மனிதன் அந்தஸ்து பெறுவது அவருடைய சிஃபாத்துகளால். உடம்பு, எல்லோருடைய உடம்பு உலகத்தில் ஒரு மாதிரி தான். ஒன்று கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். ஆனால் சிஃபத்துகள் மாறவில்லை என்றால் அவன் ஒரு நாளும் சமூகத்தில் உயர முடியாது. காட்டு மிராண்டித்தனங்கள், பிள்ளைகளை கொலை செய்வது, சமூகத்தில் கொலைகாரனாக மாறுவது, களவெடுப்பது, கெட்ட தன்மைகள் எல்லாவற்றை விட்டு பரிசுத்தமாகி இந்த சிஃபாத்துகள் என்பது, நல்ல சிஃபாத்துகள் ஒரு மனிதனிடம் வந்தால் அந்த மனிதன் உயர்ந்தவனாக மாறிவிடுவான். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த சிஃபாத்துகளில் முதலாவது சிஃபாத் என்ன தெரியுமா? வழிபடக்கூடிய தன்மை, அல் இஸ்திஸ்லாம். இவ்வளவு பெரிய பாக்கியம் இன்று சமூகத்தில் ஒரு கேள்வியா கேட்பாங்க, எப்படியப்பா இந்த கொடை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? இவ்வளவு அழகாக குர்ஆன் ஓதுறீங்களே, இவ்வளவு அழகாக மார்க்க விடயங்களை செய்றீங்களே, இது தாலிக ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கொடை. இது சிஃபத்துகளை வைச்சு அல்லாஹ் கொடையை கொடுப்பான், இன்னும் கொடுப்பான்.
நாங்க சிஃபத்துகளை மாத்திக்கொள்ளோம். அசில்களை மாத்திரங்கிறது அசில மாத்தேலான்னு சொல்லுவாங்க. ஒரு மலை ஒரு இடத்திலிருந்து நகர்ந்தா நம்புங்க, அவங்களோட அசில் குணம் மாறினா நம்பிடாதீங்க. ஆனா தியாகம் செய்யறவங்க மாத்திக்கொள்வாங்க. தனக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் எழுதி வச்சு, என நல்ல தன்மை கெட்ட தன்மை இது, என கெட்ட தன்மை நான் இல்லாமல் ஆக்கணும் என்று யார் முயற்சி செய்வார்களோ அந்த கெட்ட தன்மைகளை தன்னை விட்டு இல்லாமல் ஆக்கிக் கொள்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போவதற்கான காரணம், முதலாவது அவர்களிடம் இருந்த வழிபடக்கூடிய இஸ்திஸ்லாம் தன்மை. இதில் ஒன்றுதான் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்காக மாத்திரம் வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சூரா பக்கராவிலே இது قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், எனக்கு கட்டுப்படுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்காக நான் வழிபட்டு விட்டேன், பணிந்து விட்டேன். உடனே ஏனென்று கேட்கல. இதுதான் இஹ்லாஸ். அல்லாஹ் தொலை சொல்றானா தொழுவோம், அல்லாஹ் குர்ஆன் ஓத சொல்றானா ஓதுவோம், அல்லாஹ் நோன்பு பிடிக்க சொன்னானா, அல்லாஹ் சொன்னா ஏன்னு கேட்க கூடாது. இஹ்லாஸுடைய உயர்ந்த கட்டத்தில் இருந்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்தை பார்க்கிறாங்க. தன் வாப்பா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றார் இல்ல, தன் வாப்பா தன் சமூகத்தை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க? وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ. தன் வாப்பாவையும் குடும்பத்தையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க வணங்குறத விட்டு நான் நிரபராதி. சமாளிச்சிட்டு போகல. இஹ்லாஸ் அதுதான். சொன்னாங்க, நான் பரா, நீங்கள் வணங்குவதை விட்டு நான் பரா. இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை விட்டு நான் பரியாகி விட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். இஹ்லாஸுடைய அடையாளம் தான் இவைகள் எல்லாம். மூன்றாவது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஹ்லாஸ் அல்லாஹுடைய அன்பா மகனுடைய அன்பா? எதை முற்படுத்தினார்கள்? தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்கும்படி சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்வந்து அறுத்தார்களா இல்லையா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ் சூரத்து சாஃபாத்லே சொல்கிறான், மகனே, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, அருமை மகனே, உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன மகனே? என்ன சொன்னார் மகன்? யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா, நீங்க கண்டதை செய்ய. ஆகவே சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாளையில் தொடருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் இவ்வளோ பெரிய ஹஜ்ஜுடைய 3 கட்டளைகள். முதலாவது என்ன? وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ أَلَّا تُشْرِكْ بِي شَيْئًا, ஷிர்க் வைக்காதீங்க. وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْقَائِمِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ, சுத்தம் செய்யுங்க. وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ, ஹஜ்ஜுடைய அறிவிப்பு செய்யுங்க என்ற இந்த 3 கட்டளையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கொடுத்தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும்
ஹஜ் மப்ரூர் செய்யும் பாக்கியத்தை யா அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் ஹஜ் மப்ரூருடைய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த இஃப்தாருடைய நேரம், இந்த இஃப்தாருடைய வேலை யா அல்லாஹ் எங்களுடைய தஃப்சீரை கபூல் செய்வாயாக. நாங்கள் ஓதியதை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களது நோன்புகளை கபூல் செய்வாயாக. முஸ்லிம் உம்மத்தை முனாஃபிக்குகளை விட்டு பாதுகாப்பாயாக. முஸ்லிம் உம்மத்துக்கு சரியான தலைவர்களை உருவாக்கி தருவாயாக. முஸ்லீம்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளை உருவாக்கி தருவாயாக. கவலையான கம்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக. பிரச்சினைகளை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் என்னென்ன ஹைர்கள் உலகத்தில் இருக்குதோ ஹைருர் ராஹிமீன், நல்ல ஹைர்களை நசீபாக்குவாயாக. பியதிகல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா நலவுகளும் உன் பக்கம் இருக்கிறது ரஹ்மானே. வாழ்க்கை நலவுகளை தருவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு இஹ்லாஸோடு வாழ்ந்தார்களோ அதை இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. ஷிர்கை விட்டும் எங்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காபாவை சுத்தம் செய்யும்படி கட்டளிட்டாய். யா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய அறிவித்தல் செய்யும்படி பாக்கியம் கொடுத்தாய். யா அல்லாஹ் மக்களை எல்லாம் உனது வீட்டுக்கு அழைத்து செல்லும் பாக்கியங்களையும் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோயாளிகளுடைய நோய்களுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. கடனாளிகளுடைய கடன்களெல்லாம் நிவர்த்தி செய்வாயாக. ஹராமான வாழ்க்கையை விட்டு பாதுகாப்பாயாக. ஹலாலான சந்தோஷமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன துவாக்கெல்லாம் கேட்டார்களோ அனைத்து துவாக்களிலும் எங்களையும் பங்குதாரிகளாக ஆக்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه